அப்படின்னா இது வந்து என்னுடைய பாடல், இது பாடல் வரி டியூனு எல்லாமே என்னது. சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆர்கஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவருடைய மகள் தி வந்து அதுல பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதை முழுக்க முழுக்க தன்னுடைய இதா நினைச்சுக்கிட்டு அந்த காப்புரிமை வந்து அவர் கையில வச்சுட்டு அதனுடைய பலன்களை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அறிவு சொல்றது உண்மையா, சந்தோஷ் நாராயணன் சொல்றது உண்மையா, அல்லது அறிவு சொல்றது பாதி உண்மை, சந்தோஷ் நாராயணன் சொல்வதில் பாதி உண்மைங்கிறது. பாட்டு இவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க, அந்த அறிவும் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து யூடியூப் மூலமாகவே அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் ரெவென்யூ கிடைச்சிருக்கும். அதல்லாம பல்வேறு வகையில வந்து அது கோடி கோடியா பணத்தை கொட்டத் தொடங்கிய பிறகு அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய வழியை கொடுத்திருக்கும். இல்ல ஆக்சுவலி சந்தோஷ் நாராயணனுக்கு தமிழ்ல படங்கள் குறைந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சந்தோஷ் நாராயணனோடு பணிபுரிந்த ஒரு இயக்குனர் சொன்ன தகவலை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் அல்லது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் யாராவது சந்தோஷ் நாராயணனுடைய மனைவியை கான்டாக்ட் பண்ணும்போது பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்களாம். நீங்க எப்படி என்னை கான்டாக்ட் பண்ணீங்க, இந்த நம்பர்ல வந்து நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரா தானே என்கிட்ட பேசணும், எப்படி நீங்க பேசுறீங்க. சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து இவ்வளவு பெரிய டென்ஷன் கிடைப்பதற்கே பாரஞ்சித் படங்கள் தான் காரணம். தொடர்ந்து வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதுக்கு வந்து இந்த சம்பவம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பல. பொதுவெளியில் நடக்கிறத வச்சு இவர் சைட்ல நியாயம் அல்லது இவர் சைட்ல அநியாயம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் அறிவு இவ்வளவு தூரம் போராடுவதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர் தரப்பில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ அந்த சந்தோஷ் நாராயணன் அறிவு இவங்களுடைய மோதல் வந்து சமூக வலைதளங்கள் அதிகம் பேசும் பொருளாக இருக்குது சார். ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் சார் பிரச்சனை? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ஜாமின்னு ஒரு சாங் ரொம்ப நாளைக்கு முன்னே வெளியானது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அறிவு என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து என்னுடைய பாடல், இது பாடல் வரி அந்த டியூனு எல்லாமே என்னது. சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆர்கஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவருடைய மகள் தி வந்து அதுல பாடியிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய தரப்பு குற்றச்சாட்டு. சந்தோஷ் நாராயணன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதை முழுக்க முழுக்க தன்னுடைய இதா நினைச்சுக்கிட்டு அந்த காப்புரிமை வந்து அவர் கையில வச்சுட்டு அதனுடைய பலன்களை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஆரம்பத்துல இந்த டீலுக்கு வந்து அறிவும் கூட உடன்பட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த பாட்டு இவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க, அந்த அறிவும் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து யூடியூப் மூலமாகவே அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் ரெவென்யூ கிடைச்சிருக்கும். அதல்லாம பல்வேறு வகையில வந்து அது கோடி கோடியா பணத்தை கொட்ட தொடங்கிய பிறகு அறிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கும். இதுக்குள்ளார நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவருடைய டியூனு அவருடைய லிரிக்கு அதெல்லாம் அவர் பாடியும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த இதுவும் பலனும் இல்லாமல் மொத்தத்தையுமே இவருக்கு போயிடுச்சேங்கிற அந்த கோபம் தான் பல வருடங்களுக்கு முன்பு வெளிப்பட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த விஷயத்தை வந்து அவங்க கிளறி 2 பேரும் வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அறிவு அவர்கள் வந்து இதான் எல்லாம் முழுக்க என்னுடைய பாடல்கள் சொல்றாரு. அவர் என்னுடைய நிலத்துல வந்து ஷூட் பண்ணதா வந்து சொல்றாரு. ஆனா இப்போ சந்தோஷ் நாராயண் தரப்புல இருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து நிறைய பொய்களை வந்து அறிவு வந்து சொல்றாருன்னு வந்து சொல்றாங்களே சார். இல்ல அந்த 2 பேருக்கு இடையில் நடந்த டீலிங் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதனால இப்போ வெளியில பொது வெளியில் நடக்கிறத வச்சு இவர் சைட்ல நியாயம் அல்லது இவர் சைட்ல அநியாயம்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் அறிவு இவ்வளவு தூரம் போராடுவதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர் தரப்பில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாடல் இவ்வளவு பெரிய வெற்றி அடைய இவ்வளவு ரெவென்யூ கொடுக்குன்னு தெரியாம இப்ப சந்தோஷ் நாராயணன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இந்த பாட்டு வந்து அவர் பேர்ல வந்தா இதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குங்கிற எண்ணத்துல கூட
அன்றைக்கு வந்து அந்த நிபந்தனைகளுக்கு அவர் உட்பட்டு ஏதாவது சைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதனால அது உள்ளார டீப்பா என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே சார். ஆக்சுவலாக சந்தோஷ் நாராயண் அறிவு இவங்க மோதலில் வந்து பா ரஞ்சித் வந்து தலையிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசி அறிவுக்கு சாதகமாக பேசினார் வந்து சொல்கிறாங்க சார். இதன் காரணமாக தான் அந்த சந்தோஷ் நாராயண் பா ரஞ்சித் காம்போ வந்து முறிஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணுக்கு வந்து இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் கிடைப்பதற்கே பா ரஞ்சித் படங்கள் தான் காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதுக்கு வந்து இந்த சம்பவம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. அதுக்கு வந்து 2 காரணம். சந்தோஷ் நாராயணன் சைடில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பா ரஞ்சித் சைட்லேருந்து இவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படலை, அதுக்கப்புறம் மிக குறைவான ஊதியம் கொடுக்கப்பட்டதால சந்தோஷ் நாராயண பா ரஞ்சித்துடைய அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணலைங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை பா ரஞ்சித் வந்து சந்தோஷ் நாராயண மேலே கோபம், அவர் வந்து எளிதில் வந்து இவரால் ரீச் பண்ண முடியல, அப்புறம் ஏதாவது ஒரு கம்போசிங் ரெக்கார்டிங் அப்படின்னு கேட்டால் இவர் அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த சிட்டிங்க்கு வர்றதில்லை, அதனால இவரே தான் வந்து அவரை விட்டுட்டு மற்ற மியூசிக் டைரக்டர் போயிட்டாருங்கிற மாதிரியான ஒரு வெர்ஷன் இருக்கு. அதனால இதுல எது உண்மைங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுது சார். ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சந்தோஷ் நாராயண் வந்து நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணிகிட்டே இருந்தார் சார். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் அவர் பண்ணுற படங்கள் வந்து குறைஞ்சது. அவர் வந்து மற்ற மாநில படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். இதன் காரணமாக தான் அந்த படங்கள் வந்து குறைஞ்சதா சார் சந்தோஷ் நாராயண்? இல்லை, ஆக்சுவலி சந்தோஷ் நாராயணனுக்கு தமிழில் படங்கள் குறைந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம், இன்னும் சொல்ல போனால் சந்தோஷ் நாராயணனோடு பணிபுரிந்த ஒரு இயக்குனர் சொன்ன தகவலை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு இயக்குனருடைய படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா, இப்போ இயக்குனர் நினைத்த நேரத்தில் அந்த மியூசிக் டைரக்டரை கான்டாக்ட் பண்ணுவதற்கு அவர் அவைலபிளாக இருக்கணும். ஒருவேளை ரெக்கார்டிங்லேயோ கம்போசிங்லேயோ பிஸியாக இருந்தால் இப்போ இவருடைய காலை பார்த்துட்டோ மெசேஜை பார்த்துட்டோ திருப்பி வந்து அவரை கூப்பிடணும். அப்போ கூப்பிட்டு என்ன விஷயமா கூப்பிட்டீங்க, இல்லை சார் இது மாதிரி நம்ம ஒரு கம்போசிங் வச்சுக்கணும் அல்லது ஒரு ரெக்கார்டிங் வச்சுக்கணும், ரீரெக்கார்டிங் வச்சுக்கணுங்கிறத அவங்க கன்வே பண்ணுவாங்க. சந்தோஷ் நாராயணன் பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் சரி, நேரடியாக அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. இதுதான் நிலவரம். அவருடைய மனைவி தான் எல்லார்ட்டையுமே அவங்க டீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், யாரையுமே அவங்க நேரடியாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பட நிறுவனத்தில் வேலை பார்க்குற ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாக தான் எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னா இவர் ஃபோன் போட்டு நான் வரவான்னு கேட்க மாட்டார். அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி அவரை மீட் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருக்காருன்னு கேளுங்க, நம்ம மீட் பண்ணலாங்கிற ஒரு தகவலை பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யாராவது சந்தோஷ் நாராயணனுடைய மனைவியை கான்டாக்ட் பண்ணும்போது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்களாம். நீங்கள் எப்படி என்னை கான்டாக்ட் பண்ணீங்க, இந்த நம்பரில் வந்து நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரை தானே எங்கிட்ட பேசணும், எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்களாம். ஸோ இதெல்லாமே வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவருடைய இசைப்பணிகள் வந்து பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவர் நாட் ரீச்சபிள் மோடுக்கு போயிடுவார். யாருமே அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாதுங்கிற இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள்னால தான் அவருக்கு பட வாய்ப்பே குறைஞ்சது. புரியுது சார். ஆக்சுவலாக இந்த மியூசிக் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல சார், அவங்களையும் வந்து சந்தோஷ் நாராயண் வந்து பகச்சிக்கிறாரு. இப்போ மற்ற இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் பண்ணும்போது அவங்களுக்குலாம் நல்லா பண்ணுறீங்க, எனக்கு வந்து சரியாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்தையும் வந்து இந்த மியூசிக் கம்பெனிஸ் மேலே வந்து காட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போகுது சார். அப்படி ஒரு சம்பவம் நானும் கேள்விப்பட்டேன். அதாவது ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டருடைய படத்துக்கு சாய பயங்கர், ஆமாம் சாய பயங்கர், அந்த ஆடியோ நிறுவனம் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய ஆல்பம் வரும்போது அந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணலைங்கிறதுனால அவங்க மேலே பயங்கரமாக கோபப்பட்டதா ஒரு செய்தி வந்தது. அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கும். ஓகே சார். ஆனால் இப்போ சந்தோஷ் நாராயணன் வந்து வரும்போதே நிறைய இந்த புது புது பாடகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு, நிறைய இந்த இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் அந்த மிங்கிள் பண்ணி பாடுறதெல்லாம் பண்ணாங்க சார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி அறிவு வந்து ஏமாத்திருப்பார் சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் சந்தோஷ் நாராயணுக்கு ஆதரவாக சில குரல்கள் வந்து எழுதுறதை நம்மளால் பார்க்க முடியுது சார். அதான் பொதுவாக தெரிஞ்சுங்க, இது வந்து அந்த 2 பேருக்கும் இடையில் நடந்த விவகாரம். இதில் என்ன உண்மைங்கிறது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அறிவு சொல்றது உண்மையா, சந்தோஷ் நாராயணன் சொல்றது உண்மையா, அல்லது அறிவு சொல்றது பாதி உண்மை
உண்மை, சந்தோஷ் நாராயணன் சொல்வதில் பாதி உண்மைங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்களும் நானும் மற்றவர்களும் ஒரு யூகமாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அறிவு இவர் பொய் சொல்ல மாட்டார், அதனால இவர் உண்மையை தான் சொல்லுவார். சந்தோஷ் நாராயணன் நிறைய பேரை அறிமுகப்படுத்தினவர், அவர் பொய் சொல்லுவாரா? இந்த மாதிரி யூகத்தில் வேணால் நம்ம வந்து ஒரு சார்பு எடுக்கலாமே தவிர இந்த விவகாரத்தில் உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் அதே நேரம் லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடலுடைய உரிமைங்கிறது சந்தோஷ் நாராயணகிட்ட தான் இருக்கு. அதனால தான் அந்த படம் தர்ற வருவாய் எல்லாமே அவருக்கு போகுது. அதுதான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கு. ஆக்சுவலாக அறிவு வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அறிவு வந்து அவருடைய திருமணத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்க போனார். அவர் வந்து இது வெளிநாட்டில் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த செய்தி வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் நேருக்கு நேர் வாங்க, நம்ம வந்து இது குறித்து விவாதிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அதாவது 2 பிரபலங்கள் பொதுவெளியில் பேசிக்கொள்வதை வைத்து நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இன்னொரு முகம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீ எங்கே வேணாலும் வா, எந்த சேனலுக்கு வேணாலும் வா, நம்ம ஒரு பொது விவாதத்துக்கு தயார், எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்கலாம் நிறைய பேர் பொதுவெளிகளில் பேட்டிகளில் உதார விடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சீமான் போன்றவர்கள்லாம் எத்தனையோ பேரை சவாலுக்கு அழைச்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து அந்த விவாதத்துக்கு தயாராக இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டா தலைதறிக்க ஓடிடுவாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அறிவு திருமணத்துக்கு வந்து இவர் அவருடைய இன்விடேஷன் கொடுக்க கூட அனுமதிக்கலை அப்படிங்கிறது. இப்போ 2 பேருக்கு பிரச்சனை நடக்குது. இவர் அவர் மேலே கோபமாக இருக்காரு, அவர் இவர் மேலே கோபமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கணும்னு போனீங்கன்னா அவர் உங்களை எப்படி வரவேற்பார் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால அது வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்களுடைய பிரச்சனையா நம்ம ஒதுக்கி தள்ளுவது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன் சார். இந்த சர்பட்டா 2 படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ ஆக்சுவலாக முன்னாடி வந்து பாரஞ்சித் சந்தோஷ் நாராயணன் இந்த காம்பினேஷனில் தான் இந்த படம் வந்து சார் இப்போ மீண்டும் இதே காம்பினேஷனில் வருமா, இல்லை இசையமைப்பாளர் வந்து மாற்றப்படுவாங்களா சார்? இல்லை, அது வந்து பாரஞ்சித் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிந்து இப்போ ஒருவேளை சந்தோஷ் நாராயணனுக்கும் பாரஞ்சித்துக்கும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் வந்து ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இணைந்து பணியாற்ற மாட்டாங்க, இணைந்து பணியாற்றவும் முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்குமே வந்து செட் ஆகலைக்கும் போது அவர் என்ன சூப்பர் டியூன் கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா நம்ம என்ன நல்ல டியூன் கொடுத்தாலும் இவருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா சுமூகமாக இவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதை வந்து ரஞ்சித் தான் முடிவு பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இவருடைய இசை தான் ஒரு சோல் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அந்த தனிப்பட்ட கோபதாபங்களை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ அவருடைய ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இல்லை நம்ம யாரை வேணாலும் இசையமைப்பாளராக போடலாம், இந்த படத்துக்கு வந்து அவங்களால அப்படி ஒரு நல்ல இசையை கொடுத்துட முடியும் நம்பினார்னா சந்தோஷ் நாராயணனை தேடி போக மாட்டார். புரியுது சார். ஆக்சுவலாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. எங்களோட நேரம் போகிறதமைக்கு நன்றிகள் சார். நன்றி.